இச்சபோர்ட் சினிமாவில் எந்த எப்படி இருக்கணும்னு நினச்சி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அமீர் அண்ட் பாவனி இவங்க 2 பேரோட கல்யாணம் இன்றைக்கி வந்து நடந்தது. ஸோ இவங்க 2 பேரோட கல்யாணத்தில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அஷ்ரஃப் அவர்களுடைய ஃபேமிலி. ஸோ அமீர் வந்து சின்ன வயசில் அவங்க ஃபேமிலியில் வந்து இஷ்யூ ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து அஷ்ரஃபோட ஃபேமிலி தான் வந்து அமீரை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அமீர் அவங்க வீட்டில் தான் வளர்ந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. ஸோ இப்போது இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அமீரோட லைஃப்பில். ஸோ அமீரோட கல்யாணத்தில் ஏன் வந்து அஷ்ரஃப் அண்ட் அவங்க ஃபேமிலி யாருமே வரல அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாருமே வந்து பயங்கரமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐஷு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அந்த ரீலில் வந்து எல்லாருமே கமெண்டில் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஷு ஃபைனலாக வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். எனக்கு வந்து மற்றவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி கமெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து உண்மையிலே புரிஞ்சுக்கிறேன், உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எல்லாருக்கும் அவங்களோட சாய்ஸஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாம் வந்து கொஞ்சம் கைண்டாக இருப்போம். ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் வந்து ஹர்டல்ஸ் இருக்குது. அதே மாதிரி எப்போ மின்றதெல்லாம் இப்போ கோல்டு ஆகிடாது, ஜஸ்ட் வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நாங்களும் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இப்போது நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். எல்லா ஸ்டோரிக்கும் இன்னொரு சைடு இருக்கும், அந்த ஸ்டோரியை நாங்கள் பேசலாம். ஆனால் நாங்கள் இப்போ பேசாமல் இருக்கோம் அப்படின்னா நாங்கள் பேசக்கூடாதுன்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் கைண்டாக பேசுங்க. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணாமல் அதில் கொஞ்சம் கைண்டாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐஷோ வந்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட் வந்து இந்த 2 சென்டென்ஸ் வந்து போட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குமே எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை, ஏன் அவங்க அந்த மேரேஜ் அட்டன் பண்ணல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை பற்றி அவங்க எப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதை விட்டுட்டு இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து இப்படியா இருக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கமெண்ட் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.